ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சராஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு அருமையான கலர்ஃபுல்லான பிரியாணி பார்க்க போகிறோம். இது வந்து குக்கரில் செய்ய போகிறோம். கொஞ்சம் கூட குழையாமல், ரொம்ப ரஃப்பாக இல்லாமல், நல்ல சாஃப்டான டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து 2 வாட்டி கழுவி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி உப்பு, மஞ்சள், மிளகாய் தூள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு உப்பு. இப்போ தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான தக்காளி ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 கீரி வச்சுருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட போகிறேன். இப்போ இது நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இது கூடவே நம்ம ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸில் சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ இது கூடவே 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் போட்டுடலாம். இப்போ இது கூடவே வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இந்த ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம தக்காளி போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட போகிறதில்ல, தக்காளி ஃப்ரை ஆன பிறகு தான் போட போகிறோம். இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். ஏன்னா சிக்கனில் மேரினேட் கூட அங்கேயும் போட்டிருக்கோம், அதனால இது பார்த்து காரத்தை சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். இப்போ இது நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இது ஒரு 1 மினிட் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணோம்னா அந்த சூட்லேயே வந்து இந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போயிடும். இப்போ இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த பிரியாணிக்கு, சிக்கனுக்கு, எல்லாத்துக்குமே. இப்போ நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் போட்டுடலாம். இந்த சிக்கன் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து அதில் கோட் ஆகும், நல்லா மசாலாலாம் நல்லா ஏறும், அந்த சிக்கனில் நல்லா டேஸ்டியாக வரும். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ண பிறகு இதுக்கு மேலே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட போகிறோம். அப்போ தான் இப்போ போட்டோம்னா தான் அந்த சிக்கன்லலாம் அந்த புதினாவோட ஃப்ளேவர் வரும். அதனால் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இப்போ இந்த சூட்லேயே இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே சுருண்டுடும் இது. இப்போ இது நல்லா ட்ரை ஆன அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணோம்னா தான் அந்த சிக்கன் பிரியாணிக்கு தேவையான தண்ணி நம்ம வந்து கரெக்டாக ஊற்ற முடியும். இந்த சிக்கனில் வந்து தண்ணி விடும், அதனால நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு சிக்கனை இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். நம்ம ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 2 விசில் வைக்க போகிறோம். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன் வந்து இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாவே அதில் இருக்கிற தண்ணி வந்து ட்ரை ஆகிடணும். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் தான் பிரியாணி வந்து குழஞ்சி வரும். இப்போ நல்லா இது பண்ணியாச்சு. இப்போது நம்ம அரிசி 2 கிளாஸ் எடுத்துருக்கோம், 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி. இப்போ நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்ததுனால 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க விடலாம். இருங்க, இது ஒரு நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு உப்பு, காரம் எல்லாமே ஒரே வாட்டியில் செக் பண்ணிடலாம். இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு.
இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். இதுக்கு மேலேயே கொஞ்சோண்டு ஒரு ஹாஃப் லெமனும் பிழிஞ்சிடலாம். இந்த ஹாஃப் லெமன் வந்து நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். ரைஸ் வந்து உடையாமல் ரொம்ப குழஞ்சியும் வராது ரைஸ். அதுக்காக லெமன். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ 2 விசில் வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு, எதுவுமே குழையில. இதில் வந்து ஒரு 2 பீஸ் பட்டர் போட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரு. இதில் கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இது போட்டுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இப்போது அந்த ரைஸ்க்கு வந்து எப்படி உடையாமல் நல்லா சாஃப்டாக நல்லா குக்காய் வந்துருக்குது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப குழஞ்சியும் இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். எல்லா ரைஸ்லேயுமே நல்லா ஃப்ளேவராக நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். நம்ம வெளியேருந்து எந்த மசாலாயோ பிரியாணி மசாலாயோ எதுவும் போடவே இல்லை. நம்ம வீட்டில் உள்ள மசாலா வச்சு நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குழையில ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோம்னா எல்லாருமே நல்லா ரசித்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய், see you.